யஷ் தயால் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அகைன் சிஎஸ்கே, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஓவர்ல 6 பால் 17 ரன்ஸ் செமையா டிஃபெண்ட் பண்ணாரு. 17 ரன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு தேவை குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஆர்சிபி வின் பண்றதுக்கு அவங்களுக்கு மேலேயே இருந்தது ரன்ஸ், அது பிரச்சனை இல்லை. பட் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு 6 பால்ஸ்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே எம்எஸ் தோனி தூக்கி ஒரு 110 மீட்டர் விட்டாருங்க. அப்பவே எந்த போலரா இருந்தாலுமே கண்டிப்பா பிரஷர் ஆயிருப்பாங்க. ஸோ 5 பால்ல 11 ரன் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு தேவை. அப்போ வந்து ஒரு சூப்பரா ஒரு ஸ்லோவர் டெலிவரி, பேக் அண்ட் ஸ்லோவர் டெலிவரின்னு சொல்லுவோம், அதை போட்டு எம்எஸ் தோனி விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த 4 பால்ல 1 ரன் தாங்க கொடுத்தாரு. என்ன மாதிரி ஸ்பெல்லுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த ஓவர் வந்து யஷ் தயால் போட்டது நிஜமாவே அவரோட கெரியரே மாத்த போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் இமேஜின் பண்ணி பாருங்க, ரிங்கு சிங் வந்து அவர் 5 பால் 6 அடிச்சாரு, யஷ் தயால் அவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா அவர் ஒரு நல்ல போலர்ன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி ஒரு கம்பேக் ஆயிருக்காரு இந்த சீசன்ல ஆர்சிபிக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. எஸ்பெஷலி அவரோட இந்த லாஸ்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 17 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணது அன்பிலீவபிள்ங்க. நிஜமாவே கிரேட் டேலண்ட். ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் யஷ் தயால். எவ்வளவு டஃப் சிச்சுவேஷனை தாண்டி இன்னைக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா சக்சஸ் பார்க்கறாருன்னு போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.